எப்போவுமே சரி தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ அடிச்சுக்க முடியாது சார். இந்த 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 காலகட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து பெரிய விஷயம். அவர் வந்து நியூடூலி வாழணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி ஒரு சீன் ஒன்று விட்டுருக்காங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த வயசுலேயே அவர் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல சந்திரமுகி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ அண்ணனோட பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஹைதராபாத்தில் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் ஆடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 60 குரூப் டான்ஸர் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ரஜினி சார் பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய ஹாலில் 60 ஆடுறான்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்கில் வந்து டான்ஸ் மாஸ்டர் பி வாஸ் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, ரஜினி ஆடுற ஒரு 60 பேர் தானான்னு சொன்னார். அந்த வார்த்தை வந்து வாஸ் சாரை வந்து குன்றுச்சு. உடனே என்ன சார் அடுத்த 1 மணி நேரத்தில் பேக்கப் சொல்லிட்டார். ரஜினி சார் ஏன் அப்படி கேட்கும்போது, இல்லை சார் இன்றைக்கி இந்த முக்கியமான ஒரு ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் சார், நாளைக்கு சாங்கை வச்சுக்கிறோம் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் இறங்கினாங்க 500 பேர். முதல் ரஜினி சாருக்கு பின்னாடி மாதம் ஒரு 500 டான்ஸ் மாஸ்டரை வச்சு என்ன சொல்கிறது டான்ஸரை வச்சு பண்ண ஒரே சாங் அந்த பாட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ரஜினி சாருக்காண்டி பண்ணின அந்த இது. அன்னையிலேருந்து அவருடைய மாஸ் வந்து எப்போவுமே 500 1000 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே நிறைய பாட்டுகள் வந்தாலுமே சரி, பேட்டையிலேருந்து அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமாக பேட்டையில் வந்து தன்னோட மகன் மாதிரி நினைக்கிற அனிருத் வந்து இதுக்கு ரொம்ப கை கொடுத்ததுனால இது வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. லாஸ்ட்டாக வந்த மனசுலாய சாங் வர பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டம் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. அதே வேறு வந்து காவாலா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு அளவில் பேசப்பட்டுச்சு. அங்கே வந்து ரஜினி சாருக்கு மாஸ் அப்படின்னா சோலோ ஆடியன் தானே இந்த பாட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு மெலடியாக போயிருக்கும். ஸோ ஒரு நல்ல பீட்டு கொடுத்து ஒரு அருமையாக அவருக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக கொரியோகிராஃப் பண்ணி சூப்பராக ப்ரெஸ் பண்ணி மாசாக வந்திருக்குது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு அருமையான சாங்காக வந்திருக்கு. ஆனால் அந்த சாங் வந்து எதை ஞாபகப்படுத்துதுன்னா நம்ம பத்தலை சாங்கை தான் ஞாபகப்படுத்துது. பத்தலை அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கானா சிங்ஸர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு சரியாக ஒரு மாஷப் பண்ணி செம்மையாக ஒரு ட்ரீட் கொடுத்துருப்பா. ஒரு அருமையான சாங்காக இருக்குது. இந்த பார்க்கும் போதே நம்ம ஹைப்க்கு வந்து எப்படி ஏறிட்டே இருக்குது. ஆஹா கூலி ஏற்கனவே லோக்கி வேறு இருக்காப்புல. லியோவில் வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு பேட் நேம் தான் வந்துச்சு. இந்த கதை வந்து நான் இப்படி பண்ணலை அப்படி பண்ணலை அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. பாமரனுக்கும் புரியணும், படித்தவனுக்கும் புரியணும், அதுதான் படம். ஸோ பாமரனுக்கு வந்து புரியாமல் இருக்கும்போது நான் இதுக்கு அடைஞ்ச படம் எடுத்தேன் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறதுலாம் தப்பு. இந்த பிரச்சனையெல்லாம் அவர் சரி பண்ணி இந்த படத்தை வந்து மாசாக ஹிட்டு கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூலி வந்து பெரிய அளவில் பேசப்படும், பெரிய அளவில் வருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் உண்மையிலே செம்ம வேறு ஸ்டெப்ஸு. நீங்கள் இதுவும் மனசில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். காலா இப்படி பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனாலும் பீட்டு வந்து வேறு அளவில் பண்ணுறதுனால ஏங்க ரஜினி சார் இப்படி பண்ணதாங்க ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ இப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு குத்துப்பாட்டை போட்டுட்டு குதிச்சு அப்படிலாம் ஆட முடியாது. ஷாருக் கான் பண்ணலாம் அந்த மாதிரி குதிச்சு ரஜினி சார் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனால் இப்படி பண்ணால் தான் அவர் எல்லாமே ரசிப்பாங்க. ஸ்டைலுங்கிறது அதுதானே. ஒரு சின்ன மூமெண்ட்ஸு, ஒரு சின்ன பிட்டு தான் படத்துக்கு ஸ்டைலுன்னே சொல்ல முடியும். அதனால் இந்த சாங்கை பொறுத்தவரை கூலி வேறு லெவலில் பேசப்படும். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு செகண்ட் வந்து நம்ம ஜெயிலரை ஞாபகப்படுத்துது, நம்ம வேட்டையனை ஞாபகப்படுத்துது, பேட்டையை கூட ஞாபகப்படுத்துது. எல்லாமே இருக்குது. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் ரஜினி, இதை இப்படி பண்ணாதான். ஏன்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆனாவே அந்த ஃபார்முலாவை பிடிச்சிப்பாங்க. ஸோ இவருடைய தலைவரோட ஹேர் ஸ்டைலு, அந்த ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், ஜெயிலருக்கும் வேட்டையனுக்கும் ரொம்ப வித்தியாசமே இருக்காது. அதே ஷூ, அதே டக்கின், அதே ஷர்ட்டு, அதே ஸ்பெக்கு, அதே ஹேர் ஸ்டைலு, அதே இந்த சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மக்கள் பார்த்து பழகிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறது. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு 400 கோடியை போட்டுட்டு புதுசாக ட்ரை பண்ணி மொக்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ரஜினி காஸ்டியூமே சரியில்லைன்னு, ரஜினியுடைய ஹேர் ஸ்டைலே சரியில்லை, ரஜினியுடைய அப்பியரன்ஸே சரியில்லைன்றாங்க. நீங்கள் இதே இது வந்து நீங்கள் வேட்டையனில் வச்சதையே நீங்கள் வச்சுன்னு வச்சுங்களேன், வேட்டையன் எவனுமே சொல்லலை. அப்போ இதில் சொல்ல மாட்டாங்கிறது ஒரு சேஃப்டி. அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளால இன்னும் ஒரு 1000 கோடி படம்லன்னு ஒரு பெரிய அவமான சின்னமாக இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. ஏன்னா இப்போ தெலுங்கு படம் 1000 கோடி, கன்னட படம் கூட 1000 கோடி. ஏன் நம்மளால முடியும்? ஹிந்தி படம் 1000 கோடி கண்டிப்பாக முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும். உனக்குல உலகத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாநிலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 36 ஸ்டேட்டில் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட் வந்து 25 ஸ்டேட் இருக்குது. அப்போ நீங்கள் ஷாருக்கான் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சுன்னா 25 ஸ்டேட்டை கவர் பண்ணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? தெலுங்குங்கிறது பெரிய ஃபீல்டு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 908 தேட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்க்ரீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தெலுங்குல எத்தனை ஸ்க்ரீன் தெரியுமா? 2000 ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போகுது? பெருசாக போகுது. அப்போ நீங்கள் வந்து தமிழ் பேசுகிற லாங்குவேஜ் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. கேரளாவில் கொஞ்சம், கர்நாடகாவில் கொஞ்சம், தெலுங்கில் கொஞ்சம், ஒட்டு மொத்தமாக ஹிந்தியில் கிட்டத்தட்ட 25 ஸ்டேட்டுக்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 பெட்டி தான் போகும்.
அதை பெட்டி கணக்கில் சொல்லணும். இப்போ சொல்லுங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து இந்தியில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 8000 ஸ்க்ரீன் இந்தியாவிலே ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் எப்படி 1000 கோடி தொட முடியும்? நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? ஒரு வேளை தொடணுண்டா, நான் இதை பூரா முறியடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேன் இண்டியா கண்டென்ட் எடுக்கணும். ஒட்டு மொத்தமாக இந்தியாவிலேயே வந்து 8000 ஸ்க்ரீன்லேயும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணணும். அந்த படம் சக்ஸஸ் ஆனால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் பாசிபிலிட்டி. புரிஞ்சிச்சா? பிஸ்னஸே மெயினாக திங்க் பண்ணுறது. நீங்கள் ரஜினிகாந்துக்காண்டி பார்க்குறது என்னமே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல தான் அந்த படம் ஓடும். ஆனால் இதே வந்து ஷாருக் கான் படம் இங்கேயே வந்துன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலேயே ஒரு 10 இடத்துல ஓடும். அது தவிர மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், எங்கெங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிற மக்கள், எங்கெல்லாம் நம்ம வடக்கன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த படம் போடலாம். அப்போ பிஸ்னஸ் எந்த லெவலில் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எங்கேயும் வந்து அவங்க 1000 கோடி அடிக்கிறாங்க சீக்கிரம், எங்கேயும் 1000 கோடி நம்ம அடிக்கலைன்னு சொன்னோம்னா இது. அதனால் வந்து இது முட்டாள்தனமான கால்குலேஷன் தான். ஏன்னா நம்மளுக்குள்ள இது இப்போ கேரளாக்காரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து மேக் பண்ணுறதுக்கே 10 கோடி ரூபா வாங்குறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவனுக்குள்ள தியேட்டரு கிட்டத்தட்ட 350 தியேட்டர் தான் கேரளாலேயே. அவனுக்கு அதுக்குள்ளே தான் அவனுக்கு பெரிய பிஸ்னஸே நடக்கும். புரிஞ்சிச்சா? ஹிந்திங்கிறது அப்படி இல்லை. வேர்ல்டு வைடில் வந்து ஹிந்தி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ தியேட்டரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. தியேட்டரை ஃபீல் பண்ணுற மக்களும் அதிகமாக இருப்பாங்க. லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் உலக அளவில் பறந்து கிடக்கு. ஹிந்தி பேசுகிற லாங்குவேஜில் மக்கள், நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் இருந்தாலுமே ஒரு லண்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் வேணால் ஓட்டலாம், 4 ஷோ வேணால் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதே ஷாருக் கான் படம் மொக்க படமாக இருந்தாலும் அவங்க வந்து 15 நாள் ஃபில் பண்ண முடியும் லண்டனில். கரெக்டாக? ஏன்னா மக்கள் வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோன் வந்து பெரிய அளவில் விற்றுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்குமே ஈஸியாக கைடன்ஸு விற்றுச்சு. அதை உடைக்கவே முடியாது. வாழ்க்கையில் வந்து நோக்கியா இனிமேல் அடிச்சிக்கவே முடியாதுன்னா சாம்சங் வந்தான். ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்துச்சு, விலை கம்மியாக கொடுத்தான், எல்லாம் பண்ணோம். இப்போ நோக்கியா எங்கே இருக்குது? ஸோ அது மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு படத்துக்கு வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பேசணும்னா மொழி பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கணும். தமிழ் மொழி பேசுகிற மக்கள் அவ்வளோவா இல்லைங்கிறது தான். உலக அளவில் பரவி இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு 400 சீட்டு 100 சீட்டு உள்ளே உட்கார அளவுக்கு இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு 10 நாள் தியேட்டரை ஃபில் பண்ண முடியுமா? லண்டன் தியேட்டரை முடியாது. அமெரிக்காவில் ஒரு 10 நாள் ஃபில் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ அங்கே என்ன ஆகுது? கலெக்ஷன் அடியாகுதுன்னா இல்லை, கலெக்ஷனுக்கு கிடையாது, கலெக்ஷனுக்கு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சென்னையில் உள்ள எவ்வளோ கலெக்ஷனோ அதுதான். இதே இது வந்து ஷாருக் கான் படம் சென்னையில் போடுற கலெக்ஷனுக்கும் தமிழ் படத்துக்கு சென்னையில் உள்ள கலெக்ஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் சொல்லுவேன் தமிழில் தான் பெரிய கலெக்ஷன். ஷாருக் கான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க, இதே ஜவானி ரிலீஸ் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ஷனு? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, யார் கலெக்ஷன் அதிகமாக இருக்கோ? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமான கலெக்ஷன் நம்ம தான் எடுக்க முடியும். ஏன்னா தமிழ் மொழி பேசுகிற மக்கள் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இனிமேல் 1000 கோடியில் கேட்காதீங்க. கூலி அடிக்கலாம் வாய்ப்பில்லை. கூலி அடிக்க வாய்ப்பே கிடையாது. என்னதான் லோகேஷ் கனகராஜ் பிஸ்னஸ் பண்ணாலும் கூலி அடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு மசாலா கண்டென்ட் இருக்கும். அது எல்லாருக்கும் வந்து பெரிய அளவில் ரீச் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், நம்மளை சூப்பராக பண்ணுற நம்ம அவர் யார், கார்த்திக் சுப்ராஜனாலேயும் செய்ய முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்சன்னாலேயும் செய்ய முடியல. 600 கோடி 650 கோடி வந்தாங்க. அதுவே நம்ம பெரிய கிஃப்ட், காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜெயிலர் அடித்தது, ஜெயிலர் படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல படம் தான், நம்ம முக்கியன்னு சொல்ல முடியாது. அதையே பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கபாலி பண்ணாங்க. கபாலி பார்த்தோன்னா ஃப்ளைட்டே வாங்கி விட்டார். யார்? தான் சார் வந்து ஃப்ளைட்லேயே ஸ்டிக்கரை ஒட்டி ஓட்டுறான்னு விட்டார். அப்படி இருந்துமே நம்மளால் ஓட்ட முடியல. அதனால் யாராக இருந்தாலும் சரி, தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, தமிழ் சினிமா மக்களாலும் சரி, 1000 கோடி நான் அவங்களை அடித்து அவங்கள ஓவர் பீட் பண்ண சொன்னால் முடியாது கண்டிப்பாக. ஏன்னா பிஸ்னஸ் இல்லை. ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் ஒருத்தன் ஜவுளி கடை வச்சுருக்கான், அதே கடையை கொண்டு போய் குரோம்பேட்டில் ஒருத்தர் வச்சுருக்கான். யாருக்கு அதிகமாக பிஸ்னஸ் ஓடும்னா ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் உள்ளவனுக்கு தான் பிஸ்னஸ் ஓடும். ஏன்னா அங்கே கூடுற மக்கள் அப்படி, அங்கே வந்துட்டு போகிற மக்கள் அப்படி, ஒரு நாளைக்கு உள்ளே போகிற மக்கள் அப்படி. இந்த இடத்துல ஒரு ரோஹினி தேட்டர், இந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டரை ஒட்டுறீங்க. இதே இது வந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஒரு போஸ்டர் ஒட்டுறீங்க. எந்த போஸ்டர் அதிகமான மக்கள் பார்ப்பாங்க? இங்கே வந்து தேட்டர்லேருந்து வெளியில் வர 400 பேர் 500 பேர் பார்ப்பாங்க. அங்கே பர்ச்சேஸ் பண்ண வர 4 லட்சம் பேர் பார்ப்பாங்க. இதுதான் இதோட பிஸ்னஸ் ட்ரிக்கு. அஸ் அ பிஸ்னஸ் மேனாக நான் அதை சொல்கிறேன்.